ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் கூலிங் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்ஜியில் 190 லிட்டரு. ஸோ இதில் வந்து கூலிங் கம்ப்ளைண்ட்டு, ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிட்டு இருக்குது, பட் கூலிங் சுத்தமாக வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா ஃப்ரீசரில் கொஞ்சம் கூட கூலிங் இல்லை, வார்மாக இருந்தது. கேட்டேன் கஸ்டமர்கிட்ட, இந்த மாதிரி ஏதாவது கத்தி நைஃப் வச்சு எடுத்தீங்களான்ட்டு. அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இது முன்னாடி எடுத்திருக்காங்க, இப்போதைக்கு ரீசெண்டாக எதுவுமே எடுக்கலை. நல்லா ஓடிட்டு இருந்த ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து ஓடலை. ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆன மாதிரி நிறைய இடத்துல வந்து பல்ஜ் ஆகிருக்கு, பட் லீக் எதுவும் இல்லை. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாகவே பல்ஜ் ஆகிருக்கு, பட் இந்த இடத்துலையும் லீக் இல்லை, ஆயில் ட்ரேஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் கேஸ் லீக் இல்லை, பட் சோக்கு அப்படிங்கிறத ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு பார்த்ததில். கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா கண்டென்சரும் ஹீட் ஆகலை. அண்ட் அது இல்லாமல் இந்த வெல்டிங் ஜாயிண்ட் எல்லா இடத்துலையுமே ட்ரேஸ் பண்ணியாச்சு, ஆயில் ட்ரேஸ் எதுவும் இல்லை. ஸோ லீக்கேஜுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரீசர் பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட பேசிட்டேங்க. பேசி ஃப்ரீசர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஓல்டு ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் சைஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் ஃப்ரீசர் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம கேப்லரி அண்ட் சக்ஷன் லைன் வந்து வெல்டு பண்ணி புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஃப்ரீசரில் மாட்டியிருக்க 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ இந்த ஃப்ரீசரில் ரிமூவ் பண்ணுறதுக்காகவே ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து சின்னதாக கிடைக்குது மார்க்கெட்டில். ஸ்டார் மைனஸ் மாற்றி போகிற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் பேக் சைடு கட் பண்ணிட்டேங்க. ஸோ ட்ரையருக்கு முன்னாடி கண்டென்சர் காயிலில் வந்து கட் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல வந்து கேஸ் ஃப்ளோ இருந்துச்சு. கேஸு வந்து சோக்கில் தான் இருக்குது, கேஸ் சுத்தமாக லீக் ஆகலைங்கிறது தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி ஆயில் ட்ரேஸ் எதுவுமே கண்டென்சர் லைன்லேயும் பார்த்திங்கன்னா ஆயில் எதுவுமே வரல. ஸோ அதனால் கன்ஃபார்ம் இது வந்து லீக் இல்லை, கேஸ் இருக்குது அப்படிங்கிறத 100% ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதனால தான் நம்ம ஃப்ரீசர் பாக்ஸை கட் பண்ணிவிட்டு இப்போ புது ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கியாச்சு எல்ஜியில். ஸோ எல்ஜியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி டாப்பில் வந்து சக்ஷன் லைனும் கேப்லரியும் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயே வந்து வெல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு சோக்கிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா புது கேப்லரி அண்ட் சக்ஷன் பைப் ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னலாக போட்டு வெல்டிங் பண்ணிடுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பைப்பு வந்து ரெடி பண்ணி வெல்டு பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இதில் வரது பார்த்திங்கன்னா சக்ஷன் பைப்பு 1/4 இன்ச்சுங்க, 1/4. பட் நம்மக்கிட்ட 316 இருந்ததுனால அதை வந்து ஆல்டர் பண்ணி போட்டிருக்கோம். 1/4ஓட சேர்த்து வெல்டு பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்லரி பார்த்திங்கன்னா 0.031 10 ஃபீட் உள்ள கேப்லரி. ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் வெல்டு பண்ணுறோம். இப்போ நம்ம பழைய லைனை வந்து அப்படியே டம்மி பண்ணி வைக்க போகிறோங்க. பழைய லைனை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. என் புது லைனை வந்து சைடில் ஹோல்ட் பண்ணி எக்ஸ்டர்னலாக லே பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதே போல் இதில் கொடுக்குற கேப்லரி வந்து ஃபீட் கால்குலேட் பண்ணுறது இல்லைங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 10 ஃபீட் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணுறது அந்த மாதிரி இது மட்டும் பண்ணிவிட்டு மீதி வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது தான். ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு 0.031 கேப்லரி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10-12 ஃபீட் இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ இருக்கிறத அப்படியே அந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம வெல்டிங் பண்ணுறது தான். இது வந்து கேப்லரி கட்டரு. ஸோ இந்த கேப்லரி கட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டூல் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். அப்போ தான் கேப்லரி வந்து இப்படி சைடில் ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கேப்லரி வெல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த காப்பர் டு காப்பர் வெல்டிங் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ளக்ஸ் தேவையில்லைங்க, டேரெக்டாக வந்து வெல்டிங் ராட் வச்சு வெல்டு பண்ணிடலாம். இப்போ பைப்பெல்லாம் ரூட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேங்க. கேப்லரி வந்து உள்ளே வைன் பண்ணி வச்சுருக்கேன், எக்ஸஸாக இருக்கிறத. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் பாடியில் வந்து ரைட் சைடில் ஹோல் போட்டுருக்கேன். மேலே டாப்பில் இருக்க லைன் பார்த்திங்களா கொஞ்சமாக நீட்டிட்டுல, அது வந்து டம்மியாக அப்படியே விட போகிறோம். நம்ம வந்து சைடில் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் சோக் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் ஃப்ரீசர்லேயும் சோக் இருக்கலாம், கேப்லரிலையும் சோக் இருக்கலாம். அதனால் வந்து நம்ம கேப்லரி எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசாக மாற்றுறோம். ஸோ ஒன் டைம் சொல்யூஷனு. இது பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் பிரச்சனை வராது. ஸோ அதனால் வந்து நம்ம புது பைப்பே போட்டு லே பண்ணி ஃப்ரீசர் பாக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னென்னா இது வந்து எக்ஸ்டர்னலாக வெளி சைடு தெரியுங்க. அந்த பைப்பு கம்ப்ரஸரோட சக்ஷன் லைனும் கேப்லரியும் வெளியில் எக்ஸ்டர்னலாக தெரியும். ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக சேம் சைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் மேலே டாப்பில் 2 ஸ்க்ரூ, சைடில் 2 ஸ்க்ரூ எல்லாத்துமே வந்து போட்டாச்சு. ஃப்ரீசர் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேக் சைடு வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்சார், தெர்மோஸ்டாட் சென்சார் வந்து கழட்டி விட்ருக்கேன், அதையும் ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா நான் ட்ரையர் லைன் மட்டும்தான் கட் பண்ணேன், ட்ரையர் கேப்லரி மட்டும்தான் கட் பண்ணேன். அடுத்து வந்து நம்ம இப்போ சக்ஷன் லைனையும் உள்ளேருந்து வர சக்ஷன் லைனை கட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம ரூட் பண்ண பைப்பை வந்து இதில் வெல்டிங் பண்ண போகிறோம். அண்ட் கம்ப்ரஸருக்கு பார்த்திங்கன்னா பின் வால்வு என்ஆர்வி செட் பண்ண போகிறோம். கேஸ் சார்ஜிங்க்கு வேக்யூம் போகிறதுக்குலாம் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து உள்ளேருந்து வந்த ஃப்ரீசர்லேருந்து வந்த பைப்பை வந்து அலைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸரில் சர்வீஸ் போர்ட்டில் வந்து என்ஆர்வி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக கட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி டியூப் கட்டர்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கடைகளில் வந்து நிறைய அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம தான் சர்ச் பண்ணி வாங்கினோம். அடுத்து வந்து இந்த என்ஆர்வி செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து காப்பர் பைப்பை வந்து பாலிஷ் போட்டுட்ருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கம்ப்ரஸரில் ஆல்ரெடி பைப் இருந்ததுன்னா அதை வந்து வெல்டிங் பண்ணி ஹீட் பண்ணி எடுக்காமல் அந்த பைப்பையே கட் பண்ணி அதிலேயே வந்து ஹீட் பண்ணி என்ஆர்வியை செட் பண்ணிடுவாங்க.
பிகாஸ் இதில் வந்து நிறைய வாட்டி வந்து நமக்கு ட்ரபிள் ஆகிருக்கு. ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு என்ஆர்வி வந்து புதுசில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி ஆகணும், ரொம்ப ஹீட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ டேரெக்டாக இப்படி பண்ணிடுறது. காப்பர் பைப்பு எவ்வளோ தூரம் வருதோ அதை விட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணி என்ஆர்வி செட் பண்ணிடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெல்டிங்கில் வந்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சின்ன மிரர் வச்சு செக் பண்ணிட்டேங்க. அடுத்து வெளியில் எக்ஸ்டர்னலாக போட்ட பைப்பில் வந்து ஃபோம் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வெளியில் வந்து ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபோம் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செக்ஷன் லைனாக வெல்டிங் பண்ணுறோம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 1/4 போட்டுருந்தா சரியாக இருந்திருக்கும். என்கிட்ட 1/4 பைப் ஸ்டாக் இல்லாதனால பார்த்தீங்கன்னா 316 வச்சுருந்தேன். ஸோ அதை தான் போட்டு வெல்டிங் பண்ணியிருக்கேன். அண்ட் பின் வால்வே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் லைனாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ட்ரையர் போட்டு கேப்லரி வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். கண்டென்சர் அண்ட் கேப்லரி இந்த இடத்துல வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே ட்ரையருங்க. இதுலேயே வந்து 2 வே ட்ரையரும் இருக்குது. ஸோ 2 வே ட்ரையரில் ஒரு சிலர் வந்து இதில் பின் வால்வு அட்டாச் பண்ணி கூட வேக்யூமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து டம்மி பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறதில்ல, சிங்கிள் வே ட்ரையர் தான் யூஸ் பண்ணுறேன். சைஸ்க்கு ஏற்றாப்புல நசுக்கிட்டேன், பிஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கண்டென்சர் பைப்பில் வந்து கண்டென்சர் பைப் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற பைப் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பைப்புங்க. அண்ட் ட்ரையர் பார்த்திங்கன்னா காப்பர். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காப்பரோட டெம்பரேச்சர் வேறு, ஸ்டீலோட டெம்பரேச்சர் வேறு, ஹீட்டிங் டெம்பரேச்சர் வேறு. அதனால் வந்து நமக்கு வந்து ஒழுங்காக வந்து வெல்டிங் ராடு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி ஃப்ளக்ஸ் பவுடர் அப்ளை பண்ணிட்டேன். வெல்டிங் ராடோட ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து இப்போ ட்ரையரை உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த நம்ம ஹீட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கரெக்டாக செட் ஆயிரும். வெல்டிங் ராடு உருகி செட் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியிலையும் ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி வெல்டிங் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணாமல் நம்மளால் வெல்டிங் பண்ணி கரெக்டாக வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ இப்போ ட்ரையரோட ஒரு சைடு முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்லரி அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நான் கொஞ்சம் எப்போதுமே அப்பப்போ அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. எனக்கு பிடிச்ச டூல்ஸ் வந்து அடிக்கடி வாங்கிட்டே இருப்பேன். ஒன்று இருந்தாலும் அடுத்தடுத்து வாங்கிடுவேன். இந்த கேப்லரி கட்டர், டியூப் கட்ரு, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்ரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்று நான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். பிடிக்கிறது வாங்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டூல்ஸ் வந்து அப்கிரேடேஷன் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். புதுசாக கொஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் வெல்டிங் எல்லாமே முடிஞ்சுங்க, பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வேக்யூமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ வேக்யூம் ப்ராசஸ்க்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். பின் வால்வு வந்து நம்ம வெல்டிங் பண்ணுறதுனால உள்ளே இருக்க பின் வால்வு வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேங்க. அடுத்து வந்து டியூபை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேக்யூமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலி ட்ரையர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டென்சர் வந்து ஃப்ளஷிங் பண்ணி பார்த்தாச்சுங்க. ஆயில் சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் வந்து நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, ஆயில் சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்யூம்க்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். சேம் வே பார்த்தீங்கன்னா கேஸ் டின்னும் வந்து R134A, இதுக்கு எல்ஜியில் உள்ளது வந்து கேஸு 134A. ஸோ அந்த கேஸ் டின்னையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. கேஸ் டின்னையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேக்யூம் வந்து ரெட் ஹவுஸ்லேருந்து ப்ரெஷர் கேஜ் பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ காம்பவுண்ட் கேஜில் வந்து கம்ப்ரஸரோட சர்வீஸ் போர்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் சர்வீஸ் பைப்பில் வந்து கேஸ் டின்னை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ப்ரெஷர் கேஜ் ஹோஸில் வந்து நம்ம வேக்யூம் பம்பை ரெடி பண்ணியாச்சுங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வேக்யூமை ஸ்டார்ட் பண்ணி 2 வால்வையும் ஓப்பன் பண்ணுறப்ப போத் டின்னு கனெக்ட் பண்ணுற ஹோஸு அண்ட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து வேக்யூம் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து கேஸ் திறந்து விட வேண்டிய பஞ்சிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை, உள்ளே இருக்க ஏர் எடுக்க வேண்டிய வேலை கிடையாது. வேக்யூம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெட் ஹோஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எப்பவும் போல் கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இப்போ வேக்யூம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், வேக்யூம் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு, வேக்யூம் போயிட்டே இருக்குது. பட் இந்த வேக்யூம் பம்ப் வந்து வேக்யூம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு மாறுங்க. வேக்யூம் பம்பில் பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப மைல்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுனாவே ஆல்மோஸ்ட் வேக்யூம் முடிஞ்சுன்னு அர்த்தம். அண்ட் அடுத்தும் பார்த்திங்கன்னா நான் வேக்யூம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 to half an hour வந்து வெயிட் பண்ணுவேன். ஹோலில் வச்சு பார்ப்பேன் 30 inches ஆஃப் ஹெட்ஜிலே இருக்கா, மூவ் ஆகுதா அப்படிங்கிறத. ஸோ அதையும் பார்த்துட்டு மூவ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் போட்டு டெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ பிட்வீன் கேப்பில் வந்து இப்போ ரிலே OLP அண்ட் எர்த்திங் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ சவுண்டை கேட்டிங்கனாவே தெரியும், ரொம்ப மைல்டாக மாறிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து வேக்யூமை ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டாப் பண்ணிட்டு வந்து கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த வேலை பார்க்குறப்போ வந்து கண்டிப்பாக வந்து தேவையான டூல்ஸ் கரெக்டான இடத்துல கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வேக்யூம் பம்ப் வந்து 100% யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம். பட் கம்ப்ரஸர் வந்து வேக்யூம் பம்ப் அளவுக்கு ப்ராப்பராக வந்து வேக்யூம் பண்ணாதுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வேக்யூம் பம்பே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வேக்யூம் பம்ப் வாங்க போகிறீங்க அப்படின்னா டபுள் ஸ்டேஜ் வேக்யூம் பம்ப் வாங்கிக்கிங்க, அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் வந்து வேக்யூம் ப்ராசஸ் வந்து நல்லா முடியும். ஸோ அதனால் ஏசியாக இருந்தாலும் சரி, ரெஃப்ரிஜரேட்டராக இருந்தாலும் சரி, டபுள் ஸ்டேஜ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வேக்யூம் ப்ராசஸ் நடக்கும். ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் சிங்கிள் ஸ்டேஜ் வாங்கிட்டேன், பட் அடுத்து வந்து டபுள் ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆக போகிறேன். அண்ட் இப்போ ஹோல்டு பண்ணி பார்த்தாச்சுங்க, 0க்கு மூவ் ஆகலை, 30 inchesலே தான் இருக்குது. அதனால் கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஸோ இது வந்து லிக்விட் சார்ஜாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ரன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எம்டியாக தான் சார்ஜ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வால்வை ரிலீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 PSI கிட்டத்தட்ட வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்ஷன் ப்ரெஷர் பாருங்கள் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ நம்ம சார்ஜ் பண்ண கேஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரில் இருக்குது. ரன் ஆகிறப்ப டிஸ்சார்ஜ் போர்ட்டில் வந்து கம்ப்ரஸர் தள்ளுது. ஸோ அதனால் சக்ஷனில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குறைஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 40 PSIயில் வச்சுருந்தது இப்போ தாங்க குறைய ஆரம்பிச்சிருக்கு சக்ஷனில். இப்போ இது வந்து சக்ஷன் ப்ரெஷர். முன்னாடி காட்டினது வந்து ஸ்டாண்டிங் ப்ரெஷரு, கம்ப்ரஸர் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் பண்ணது. அண்ட் இப்போ ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 134A பொறுத்தளவு பேக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 8 PSI நான் வைப்பேங்க. 8 PSI வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் கொஞ்சம் சார்ஜ் பண்ணியிருக்கேங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவுன்ஸ் பை அவுன்ஸாக சார்ஜ் பண்ணி 8 PSI வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். அண்ட் இதை பார்த்திங்கன்னா வெயிட் பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாங்க. இதில் வந்து ஸ்டாண்டர்டான வெயிட் போட்டிருப்பாங்க. ஒரு 70 கிராம்ஸ் 80 கிராம்ஸ் போட்டிருப்பாங்க 134A பொறுத்தளவு. ஸோ அந்த மாதிரியும் சார்ஜ் பண்ணலாம். பட் வெயிட் மிஷினில் அவ்வளோ அக்யூரேட்டாக என்னால் இப்போ பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் இப்போ சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 8 PSI இருக்குங்க. 10க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது அப்படின்னா 8 PSI இது. ஸோ கரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆம்ஸும் பார்த்திங்கன்னா 0.8 வரைக்கும் எடுக்குதுங்க. ஃப்ரிட்ஜை ரன் பண்ண விட்டு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஸோ தெர்மோஸ்டாட்டில் பாருங்கள், டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் வந்து உள்ளே வச்சுருந்தேன். -8 அப்ராக்சிமேட்டாக காட்டுதுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து ஃப்ராஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரிட்ஜ் நல்லா கூலிங் வருது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் சர்க்குலேஷன் சவுண்டும் கேட்கும். அந்த பாருங்கள் ஃப்ராஸ்ட்டும் நிறைய ஃபார்ம் ஆகுது. ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.